யாருமே வீட்டை கோயிலாக்க முயற்சிக்காதீங்க. ம். கோவில்ல வந்து நீங்க வழிபாடுகள் போய் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை போறீங்களா? செவ்வாய்க்கிழமை போறீங்களா? பௌர்ணமிக்கு போய் கிரிவலம் உங்க ஊர்ல உள்ள சிவன் கோயில கூட சுத்துங்க. ஓடாதீங்க திருவண்ணாமலைக்கு. பீஸ்ஃபுல்லா மனசு அமைதியா இறைவனை நினைச்சுக்கிட்டே ஓம் நம சிவாயம் வாழ்கன்னு சொல்லிட்டு உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் சிவன் ஆலயங்கள் இருக்கு. அங்க உள்ள ஈஸ்வரன் கோயில சுத்தி வாங்க. தப்பு கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நானே உதாரணத்துக்கு கூட்டமா கோயில்கள்ல எந்த நாள்ல கூட்டமா இருக்கோ அங்க நான் போமாட்டேன். என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ அன்னைக்கு தான் தெய்வத்துக்கிட்ட முன்ன எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதே நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கு. எனக்குமே ஒரு காலத்துல தெரியாம தான் இருந்தது. நான் ஒன்னும் பெரிய ஞானி கிடையாது. ஆனா அதை தெரிஞ்சுக்குங்க. அதிகமா வீட்ல சிலைகளை வைக்காதீங்க. நிறைய ம். ஃபோட்டோஸ் வைக்காதீங்க. விரதம் இருக்கிறது கூட ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு மகிமை. நம்ம உடம்ப சரி பண்றதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் விரத முறைகளை ஏகாதசி விரதம்னா இப்படி இருக்கணும். வெள்ளிக்கிழமை சஷ்டி. ஒரு பொழுது சஷ்டி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வச்சதெல்லாம் ஒரு ஹெல்த் ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அறிவியல்.